ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 100 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கான முழு காரணம் வந்து நீங்கள் கொடுத்த ஒரு சப்ஸ்கிரைப் தான். இந்த 100 சப்ஸ்கிரைப் வந்து அவ்வளோ பெரிய நம்பர் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்னமா டெவலப் ஆகிட்டு யூடியூப் சேனலுக்கு மட்டும் தான் தெரியும். இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீடியோ பற்றி பேச ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிரிப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பு நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சிரிங்கன்னு சொன்னதுக்காக ரொம்ப கொடூரமாக சிரிச்சிடாதீங்க. அப்போ நம்ம சேனலுக்கு தான் கெட்ட பேர் வந்துடும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்டு மூட். அதாவது எப்போ நீங்கள் வந்து ரொம்ப சோகமாக இருக்கீங்களோ அந்த டைமில் சிரிச்சிங்கன்னா அந்த சோகம் ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடும். நீங்கள் வந்து சோகமாக இருக்கிற நேரத்தில் ஹாப்பியான மூடுக்கு வந்து வர முடியும்னு நினச்சிங்கன்னா எல்லோ, ஆரஞ்சு, பிங்க், ரெட் இந்த 4 கலருமே யூஸ் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கலர் அதிகபட்சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட பாசிட்டிவ் தாட் அதிகமாகும், உங்களோட மூடு வந்து ஹாப்பியாக மாறும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ மன அழுத்தத்தோடு இருக்கீங்களோ அந்த டைமில் உங்களோட இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் சிரிச்சிங்கன்னா மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகும், உங்கள் பாடிக்கு ரொம்ப நல்லது. நான் மூணாவதாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2014 சிரிப்பை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் வந்து யார் அதிகமாக சிரிக்கிறாங்களோ, மற்றவங்க சிரிப்பு காட்டுறாங்களோ அவங்கள தான் மற்றவங்களுக்கு வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நாலாவதாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயினில் வந்து நெகட்டிவ் தாட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தீங்கன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியோடு இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டாக சொல்ல இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. யார் தன்னோட லைஃப்பில் அதிகமாக ஹாப்பியாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்காங்களோ அவங்க வந்து மற்றவங்களோட தன்னோட லைஃப்பில் அதிக நாள் வாழ்வாங்களாம். ஸோ எப்பவுமே நெகட்டிவ் தாட் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்டோட ரொம்ப ஹாப்பியாகவே இருங்க. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப கொடூரமாக சிரிச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஸோ ஓவராக சிரித்து எல்லாத்தையும் ஓட விட்றாதீங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தால் அப்படிங்கிறத பற்றி மேலே வந்து ஒரு ஐக்கான் கொடுக்குறேன். அதில் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். அதிகமாக எஸ்ன்னு சொல்லி ஆன்சர் வந்துச்சுன்னா இது மாதிரி நான் ஃபன்னாக வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உடனே இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சிரிப்பை பற்றின தகவல் வந்து எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நான் தான் புகழ் கேம்ஸ் சைனிங் ஆஃப். பாய்.